நாம் வேணான்னு சொல்லி தூக்கி போடுற இந்த எலுமிச்சப்பழத்தோலில் இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டாலே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, இந்த எலுமிச்சப்பழத்தோலை தான் இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எலுமிச்சப்பழத்தோலில் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை ஒரு 2-3 நாள் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2-3 நாள் கழித்து இதை ஓப்பன் பண்ணால் இதில் இருந்து ஒரு நெடி வருங்க. அவ்வளோதாங்க, இது நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா ஒரு 2-3 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதை நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணிடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா வடித்து எடுத்துடலாம். இதெல்லாம் சாறில் வந்து நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துடணுங்க. இப்போ இந்த சாறில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சோடா மாவும் கொஞ்சம் வினிகரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொங்கி வருது. இப்போ இது கூட வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம வீட்டு டாய்லெட்டு, பாத்ரூமு, வாஷ் பேஷின் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்குகிற பொருளை விட இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஆசிட்லாம் வந்து ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்களில் இந்த ஹார்பிக்லாம் கூட நம்ம பாத்ரூமில் போட்டால் நல்லா கருப்பாக ஆக்கிடுங்க பாத்ரூமை. ஸோ இது பாருங்கள், நல்லாவே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ அழுக்கு படிஞ்ச பாத்ரூமாக இருந்தாலும் இது சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நீங்களே எவ்வளோ புதுசாக இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காசு கொடுத்து வாங்குகிற பொருளை விட இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.